Good morning. I'm your physics teacher, 7th standard physics. எலக்ட்ரிசிட்டி லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரிக் ஸ்விட்ச்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. அதனோட கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா தமிழில் மின் சுற்று அப்படின்னு அர்த்தம். சரியா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரா எ ரியலிஸ்டிக் டயக்ராம் ஆஃப் தி சர்க்கியூட். த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் யூ யூஸ் அட் ஹோம் ஹவ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் சர்க்கியூட். ஆமாவா, நம்ம வீட்லேயே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பண்ணும்போது பார்த்துருப்போம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு தான் இல்லையா. கேன் யூ ட்ரா எ ரியலிஸ்டிக் டயக்ராம் ஆஃப் சச் சர்க்கியூட் விச் கண்டைன் மெனி பல்ப்ஸ், செல், ஸ்விட்சஸ் அண்ட் அதர் காம்போனன்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்பு, செல்லு, ஸ்விட்சு, அதர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அப்படியே ரியலான டயக்ராம் வரையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை தான் இல்லையா. டு யூ திங்க் இட் இஸ் ஈஸி? இட் இஸ் நாட் ஈஸி. ஓகேவா. ஸோ சயின்டிஸ்ட் ஹாவ் ட்ரைடு டு மேக் த ஜாப் ஈஸியர். தே ஹாவ் அடாப்டட் சிம்பிள் சிம்பிள் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் இன் எ சர்க்கியூட். ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கை ஈஸி பண்ணுறதுக்காக அவங்க டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சிம்பிளான சிம்பிள் வந்துட்டு கொடுத்தாங்க. ஓகேவா. வி கேன் ட்ரா சர்க்கியூட் டயக்ராம் யூஸிங் தீஸ் சிம்பிள்ஸ். அப்போ சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணக்கூடிய சர்க்கியூட்டுக்கு பேர் தான் சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. சிம்பிள் ஃபார் பல்ப், செல் அண்ட் ஸ்விட்சஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர். இந்த ஃபிகரில் பாருங்கள், சிம்பிளாக கொடுத்துருக்கக்கூடியது நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்கிறது எலக்ட்ரிக் செல். ஓகேவா. ஸ்விட்சு, லைட்டு, எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான அம்மீட்டர், ஏ அப்படின்னு கொடுத்துருக்குது அம்மீட்டர். ஓகேவா. கவனிங்க. இன் எ செல், லாங்கர் லைன் டினோட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் த ஷார்ட்டர் லைன் டினோட்ஸ் த நெகட்டிவ் டெர்மினல். அப்போ செல்லில் எங்கெல்லாம் நம்ம லாங்கர் லைன் போடுறோமோ அது எல்லாமே பாசிட்டிவ் டெர்மினல் அர்த்தம், எங்கே ஷார்ட்டர் லைன் போட்டிருக்கோமோ அது நெகட்டிவ் டெர்மினல் அர்த்தம். சரியா. வி ஷால் யூஸ் தி சிம்பிள் டு ஷோ காம்போனன்ட் இன் த சர்க்கியூட் வி ட்ரா. ஓகேவா. நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளான சர்க்கியூட் வந்து போடலாம். ஓகேவா. சச் டயக்ராம் ஆர் கால்டு சர்க்கியூட் டயக்ராம். அந்த டயக்ராமுக்கு என்ன பேர் சொல்லலாம், சர்க்கியூட் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் பற்றி கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இந்த அபோவ் எக்ஸ்பிரிமெண்ட் வி மேக் ஏ சர்க்கியூட் வித் எ பல்ப் அண்ட் எ செல். ஓகேவா. இப்போ வந்து ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணணும், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பல்பும் செல்லும் வேணும் இல்லையா. we make only one kind of the circuit with a cell and a bulb. ஒரு பல்பும் செல்லும் கனெக்டிங் ஒயர் வச்சு நம்ம ஒரே ஒரு சர்க்கியூட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. பட் we can make many types of circuit if we have more than one bulb or cell by connecting these component in different waves இல்லையா. அப்போ நம்ம மெனி டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டை வந்து கொடுக்க முடியும். நிறைய பல்பு, நிறைய செல்லு, காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் வந்துட்டு நம்ம சர்க்கியூட் வந்து போட முடியும். இதை தான் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. 2 kinds of circuit can be made with 2 bulbs and a cell. அப்போ 2 பல்பு செல்லை வச்சுட்டு நம்ம 2 வகையான சர்க்கியூட் வந்து போடலாம். இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் we shall make one of them and study it. எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். Look at the circuit with 2 bulbs and a cell and a switch given here. ஃபிகரில் பாருங்கள், செல் இருக்குது, 2 பல்ப் இருக்குது, கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது. இதே நம்ம சிம்பிளில் போடும்போது செல்லை வந்து சிம்பிள்லேயும் லைட்டை வந்துட்டு சிம்பிள்லேயும் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் ஒயர்ஸ் வந்து கனெக்டிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் சீரீஸ் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட்டில் பாருங்கள், எலக்ட்ரிக் பல்ப் வந்துட்டு கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. It is clear from the circuit diagram that the 2 bulbs are connected one after the other இல்லையா. இந்த சர்க்கியூட் மூலிமா நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். 2 பல்பை ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று, ஒன்று தொடர்ச்சியாக இன்னொன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. The circuit diagram shows the sequence of the bulb and cell, not their real position. ஓகேவா. அதனோட ரியல் பொசிஷனில் வச்சு நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப சர்க்கியூட் டயக்ராம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். The way in which the bulb have been connected in this circuit is called the series கனெக்ஷன். ஓகேவா. அப்போ பல்ப்ஸை நம்ம கண்டினியூட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. Now make the circuit by joining the 2 bulbs and cell to both the bulbs light up. இப்போ நம்ம வந்து 2 பல்பை செல்லோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 பல்பும் க்ளோ ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். To both glow
ஈக்குவலி பிரைட், அது ரெண்டும் க்ளோ ஆகும்போது ஈக்குவலான பிரைட்டில் க்ளோ ஆகுதான்னு செக் பண்ணணும். இன் ஒன் க்ளோஸ் லெஸ் பிரைட், இட் ஷைன் மோர் பிரைட்லி இஃப் வி சேஞ்ச் இட் பிளேஸ் இன் த சீக்வன்ஸ். அதே வந்து பார்த்தோம்னா ஒன்று நல்லா பிரைட்டாக எரியுது, ஒன்று கொஞ்சம் டல்லாக எரியுது. நம்ம பிளேஸ் மாற்றி வைக்கும்போது அதனோட பிரைட்னஸ் மாறுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சரியா? சேஞ்ச் த சீக்வன்ஸ் ஆஃப் பல்ப்ஸ் அண்டு நோட்டீஸ். அப்போ என்ன பண்ணணும், பல்பை வந்துட்டு கண்டினியூட்டியிலேருந்து எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி ஒரு சீரீஸ் கனெக்ஷனில் போட்டு அதை செக் பண்ணணும். ஓகேவா? சம்டைம்ஸ் பல்ப்ஸ் அப்பியர் டு த சிமிலர் கேன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பல்ப்ஸ் வந்து பார்த்தோம்னா க்ளோ ஆகிறது வந்து டிஃபர் ஆகும்னு சொல்கிறோம். சரியா? ஸோ சிமிலர் லுக் பல்ப் do நாட் ஆல்வேஸ் க்ளோ ஈக்குவலி பிரைட் when கனெக்டட் இன் சீரீஸ். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பல்பை சர்க்கியூட் டயக்ராமில் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலான பிரைட்னஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? த சர்க்கியூட் கேன் பி broken at several places. For example, even the cell and the bulb between two bulbs etc. ஓகேவா? சப்போஸ் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் கனெக்ஷன் கட் ஆனாவோ ஏதாவது சேஞ்ச் பண்ணாவோ இதில் மற்ற பல்ப்ஸ் வந்து நம்மளுக்கு எரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். parallel circuit பார்க்கலாம். Figure show a circuit in which two bulbs are connected in different places. இந்த டயக்ராமில் பாருங்கள், ரெண்டு பல்பை டிஃப்ரெண்ட்டான பிளேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் எ செகண்ட் டைப் இன் சர்க்கியூட். இதுதான் செகண்ட் டைப்பு, அதுக்கு பேர் தான் parallel circuit நம்ம சொல்கிறோம். Two bulbs in this circuit are said to be connected in parallel and such circuit are called parallel circuit. சரியா? அப்போ ஒரு சர்க்கியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்ப்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் parallel circuit அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீரிஸ் அண்ட் parallel circuit. இப்போ நம்ம சீரிஸ் அண்ட் parallel circuitோடைய சிமிலாரிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம், டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சுக்கலாம். சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா எனர்ஜி சோர்ஸ். நம்ம சீரிஸ் சர்க்கியூட்டாக இருக்கட்டும் parallel சர்க்கியூட்டாக இருக்கட்டும், எனர்ஜி சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி தான். ஓகேவா? அப்புறம் கனெக்டிங் வாய்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? சீரிஸ் சர்க்கியூட் பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. parallel சர்க்கியூட் வந்து பார்த்தோம்னா லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சீரிஸ் சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சிங்கிள் லூப் கனெக்ஷன். சரியா? இது வந்து ஒரே ஒரு தொடர்ச்சியான சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே parallel சர்க்கியூட்டில் கனெக்டட் பை பிரான்ச்சஸ். ஓகேவா? சீரிஸ் சர்க்கியூட்டில் பாருங்கள், பல்ப்ஸ் டிம்மர், பல்ப்ஸ் வந்து ரொம்ப டிம்மாக க்ளோ ஆகுது. அதே parallel சர்க்கியூட்டில் பல்ப்ஸ் பிரைட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பல்ப்ஸ் ஷேர் பவர். பல்ப் என்ன பண்ணும், பவர் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஆனால் parallel சர்க்கியூட்டில் ஈச் பல்ப் ஃபுல்லி பவர். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன் கோஸ் அவுட். இல்லையா? அதில் ஏதாச்சும் ஒரு பல்ப் வந்துட்டு கெட்டு போயிச்சோ இல்லை வந்து பல்பு க்ளோ ஆகாமல் இருந்துச்சுன்னாவோ மற்ற பல்ப்ஸ் வந்து க்ளோ ஆகாது. அதுவே parallel சர்க்கியூட்டில் ஒன்று போனாலையும் மற்றது எல்லாமே க்ளோ ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் பல்ப்ஸ் ஸ்டே இட் ஒன் கோஸ் அவுட். ஓகேவா? அதில் ஒரு பல்பு நம்மளுக்கு வந்துட்டு பழுதடைஞ்சாலையுமே மற்ற பல்ப்ஸ் நம்மளுக்கு க்ளோ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். இதை படித்து எழுதி பாருங்கள். அடுத்தது சயின்ஸ் டு மைண்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்க மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் an electrician attending an electrical flush at your home get current shock, you will touch him in order to get rid of him from circuit current risk. It will use the wet stick to beat him to avoid further effect of electric shock. ஓகேவா? நம்ம வீட்டில் எலக்ட்ரிஷியன் வந்துட்டு ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? அவங்கள நீங்கள் போய் தொட்டு எடுத்து வெளியில் விடுவீங்களா, இல்லை வந்து ஈர கட்டையால் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? இல்லை அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஈரக்கட்டையால் இல்லை, வேறு ஒரு கட்டையால் நம்ம அவங்களோட கனெக்ஷன் வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி தட்டி விடலாம். ஓகேவா? ஆனால் வெறும் கையால் நம்ம தொட்டு நகர்த்தக்கூடாது. சரியா? Why do electrical linesmen or wear rubber gloves in their hands
while doing electrical works on the electrical pole. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் போலில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதுக்காக லைன்மேன் மேலே ஏறினாங்க அப்படின்னா அவங்க கையில் ரப்பர் க்ளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சது அப்படின்னா அதுலேருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஓகேவா. we know that all materials are made up of the basic building block the atom. இல்லையா. நம்ம சுற்றிக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆட்டம் அப்படின்ற பேசிக்கால தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் ஆட்டம்ஸ் இன் டர்ன் கண்டைன்ஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இல்லையா. அந்த உள்ளக்கூடிய ஆட்டம்ஸில் உள்ளக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெனி ஆஃப் these particles are fixed to atom but in conductors there are lot of particles that are not held to any particular atom but are free to wander around randomly in the metals. இல்லையா. ஆனால் சில ஆட்டம்ஸில் கூடிய பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பர்டிகுலர் பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகாமல் அது ரேண்டமாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். தீஸ் ஆர் கால்டு ஃப்ரீ சார்ஜஸ். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அதாவது எப்பயுமே ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சுற்றி வந்துட்டுருக்கு. ஆனால் ஆட்டமில் இருந்து வெளியில் போய் இன்னொரு ஆட்டமில் என்ன பண்ணோம் அதுன்னா அது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ரேண்டமாக சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ சார்ஜஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா. டியூனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷார்ட் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது வந்து நம்ம டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் ஏதாச்சும் வந்துட்டு அதனுடைய எலக்ட்ரிக் போலில் ஏதாச்சும் புகந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூ மைட் ஹாவ் அப்சர்வ்டு த ஸ்பார்க் இன் த எலக்ட்ரிக் போல் லொக்கேட்டட் நியர்பை யுவர் ஹவுஸ். Do you know the cause of this electric spark? நம்ம ஸ்ட்ரீட்டில் எலக்ட்ரிக் போலில் இந்த மாதிரி ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குமா. This is due to short circuiting of the electricity along its path. அதனோட பாத்தில் ஏற்படக்கூடிய ஷார்ட் சர்க்யூட்டிங்னால தான் இந்த ஸ்பார்க் வந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அப்போ ஷார்ட் சர்க்யூட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. A short circuit is simply a low resistance connection between the two conductors supply electrical power to any circuit. ஓகேவா. அப்போ லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டக்டர் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு வழியில் குறுக்கீடு செய்யும்போது தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஆர்க் வெல்டிங் இன் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் த ஹீட்டிங் டியூ டு ஷார்ட் சர்க்யூட். இதில் வந்து ஆர்க் வெல்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா. அடுத்து பாருங்கள். கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டக்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான் கண்டக்டர்ஸ். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான் இன்சுலேட்டர்ஸ். சரியா. கண்டக்டர்ஸ்னால் தமிழில் கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்சுலேட்டர்ஸ்னால் கடத்தா பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஸ்டு ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ஸ்டன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ், நேம்லி கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம், பேட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. கொடுத்துருக்காங்க கவனிங்க. The electrons of the different types of atom have different degree of freedom to move around. இல்லையா. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டமில் வந்துட்டு டிஃப்ரெண்டான டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். With some types of materials such as metals, the outermost electrons in the atom are loosely bound and they shortly move in the space between the atoms of that material. சரியா. அப்போ ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆட்டமில் இருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுது. ஓகேவா. பிகாஸ் தீஸ் virtually unbounded electrons are the free to leave their respective atoms and float around in the space between adjacent atom. They are often called as free electrons. சரியா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்னொரு ஆட்டமில் போயிட்டு அதனுடைய பாத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஸோ கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. என்னோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.